அவன் தந்திரசாலின்னு தான் வேதம் சொல்லுது. தந்திரமா பிளான் போடுவான். நீ எந்த விதத்துல எந்த இடத்துல நீ பலகீனமா இருக்கிற என்பது உனக்கே தெரியாது, ஆனா பிசாசுக்கு தெரியும். நீ எங்க ஓட்டையா இருக்கிற என்பது உனக்கு தெரியாது, ஆனா பிசாசுக்கு தெரியும். கரெக்டா அந்த சூழ்நிலை வருகிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பான். அந்த சூழ்நிலைக்குள்ள நீ தள்ளப்படும் பொழுது அழகா காய நவுத்தி அழகா உன்னை வெளியே கொண்டு போயிடுவான். அந்த சூழ்நிலையை நீ அவனுக்கு கொடுக்காம இருக்கணும்னு சொன்னா நீ தேவனோடு கூட ஒரு உறவு இருந்துகிட்டே இருக்கணும். உனக்கு அங்க ஐக்கியம் இருந்துச்சு அப்படின்னா பிசாசு உள்ள வர முடியாது, பிசாசு உன்னை தொட முடியாது. அப்ப அந்த ஐக்கியத்துக்குள்ள உன்னை கொண்டு போகணும்னா தேவன் விரும்புகிறது பரிசுத்தம்தான். அவர் விரும்புகிறது பரிசுத்தம். உன் பேச்சில பரிசுத்தம் இருக்கணும், நீ பார்க்கிற பார்வையில பரிசுத்தம் இருக்கணும், நீ பார்க்கிற எண்ணங்கள்ல அல்லது உன் சிந்தைகள்ல பரிசுத்தம் இருக்கணும். ஒவ்வொரு காரியத்தையுமே